வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. இது ஒரு முக்கியமான பதிவு. எல்லாருக்கும் அத்தியாவசியமான பதிவு. எனக்கு ரொம்ப எதிர்பாராத ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்லணும். காரணம் என்னென்னா, ரொம்ப வருஷம் கழித்து, ரொம்ப மாதம் கழித்து என் மாமனார் என்கிட்ட இன்றைக்கி பேசினாருங்க. இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, பிரச்சனை இப்போ ரொம்ப முத்தி போச்சு. சுமிக்கும் எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நான் வீட்டுக்கு போகிறதில்ல, வர்றதில்ல. போன மாதமே 1 மாதம் கழித்து ஒரு நாள் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் யார் கண்ணு பட்டுச்சோ என்னன்னு தெரியலை. இந்த யூடியூப் பணப்பிரச்சனையினால் என்னை திருட்டு பட்டம் கட்டினதுனால நான் அவகிட்ட பேசுகிறதில்ல. இப்போ கூட குற்றாலம் போய் 4-5 நாளாக நானும் சூர்யாவும் ஜாலியாக இருந்தது வந்தது இது எல்லா வீடியோக்களையும் என் மாமனார் பார்த்துருப்பார் போல். அது மட்டும் இல்லாமல் சுமியும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனாரை வர வச்சு, அவங்க அப்பாவை வர வச்சு வீட்டில் உட்காந்து இவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க போல். என்னுடைய குறைகளை மட்டுமே, என்கிட்ட இருந்த நிறைகளை எதையும் சொல்லலை. நான் நல்லது பொழுது வாங்கி கொடுக்குறது, அரிசி வாங்கி போடுறது, கறி வாங்கி கொடுக்குறது, அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறதெல்லாம் விட்டுட்டா. நான் கூத்தியாக கூட கும்மாளம் அடிக்கிறேனா, அப்பாட்டி வீடே கதின்னு கிடக்கிறேனா, அவள் கவட்டையிலேயே என் காசை பூரா கொட்டுறேனா. கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா கொடுக்குறதுக்கு கூட இவருக்கு வக்கு இல்லைப்பா. எல்லா காசையும் அங்கேயே கொடுத்துட்றாரு. இவர் கூட இன்னமும் இவர் என் கூட வாழ்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்காப்பா? நீங்கள் என்னான்னு கேளுங்கப்பா, இறுதி முடிவை கேளுங்க. அவர்கிட்ட பேசிட்டு லைனுக்கு வாங்கப்பா. இல்லை அவரை ஒரு நாளைக்கு வர சொல்லுங்கப்பா, எல்லாம் உட்காந்து பேசுவோம். இதை இப்படியே விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப எல்லை மீறி போகிறாரு. போய் குடிக்கிறாரு, கும்மாளம் அடிக்கிறாரு, அதை வீடியோவை எடுத்து போடுறாரு. லைவ்லேயே உட்காந்துக்கிட்டு வீடியோவில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் குடித்தோம்னு சொல்லி எனக்கே என் முன்னாலேயே சொன்னால், இதே மாதிரி நான் இன்னொரு ஆம்பளை கூட போய் இதை மாதிரி பண்ணால் இவர் பொறுத்துக்குருவாராப்பா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சுமி கொளுத்தி போட்டிருக்கு. எங்கள் மாமனார் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, இதே கேள்வியை நான் உங்கள் மகளை பார்த்து கேட்குறேன். இப்போ மாமா, அது என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்கள் மகளோட வீடியோக்களை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்லையே, எனக்கு தெரியாதே, சேனல் வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக கேட்டார். அப்போ ஒரு சேனல் வச்சுருக்கிறது கூட மறைச்சு இவ எவ்வளோ தூரம் அவங்க அப்பாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கிறத பார்த்தீங்களா? அப்போ இவ சேனலில் போடுற வீடியோக்களெல்லாம் அவர் பார்க்குறது இல்லை போல். இவ காதல் டூயட்டு பாடுறது, இலங்கையில் இருக்கிற சுகைலுங்கிறவனுக்கு தூது விடுறது, 2 பேரும் மன்னவனே தென்னவனேன்னு ஆடி பாடுறது, இங்கேருந்து கவிதை மலை பொழியிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மாமா அப்படின்னு சொல்லி தான் ஒரு கேள்வி கேட்டேன். எங்கே நீங்கள் ஒரு வீடியோவை அனுப்புங்க, நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியலை. நீங்கள் சும்மா என் உங்கள் மேலே பழி போடுதுங்கிறதுக்காக பதிலுக்கு நீங்கள் அவன் மேலே பழி போடுறீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பவே இல்லை. கடைசியாக ஒரு நிமிஷம் வெயிட் கரோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ருக்கோ கரோ அப்படின்ட்டு ஒரு வீடியோவை எடுத்து அனுப்பி விட்டேன். பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அவர் கண்ணில் இருந்து அங்கே பொல கண்ணீர் கொட்டுதுரா. என்னங்க ஏங்க அழுகிறீங்கிறேன். இப்படி ஒரு மாப்பிள்ளையை நான் சந்தேகப்பட்டேனே, உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, ஊசி இடம் கொடுத்ததுனால தான் நூல் நுழைஞ்சிருக்கும், இப்போ தான் நல்லா தெரியுது என் பொண்ணோட லட்சணம். அப்போ இவ்வளோ தூரம் அவன் நடந்துக்கிட்டு தான் உங்கள் மேலே பழியப்புறம் தூக்கி போடுறாளா? நீங்கள் வாங்க மாப்பிள்ள, நம்ம எல்லாம் உட்காந்து பேசுவோம், கண்ணு முன்னால் இப்போ வரைக்கும் அவள் சேனல் வச்சுருக்கிறதே எனக்கு தெரியாது மாப்பிள்ளங்கிறாரு. உண்மையிலே சொல்கிறேன், அப்படி ஒரு அப்பாவுக்கு ஒரு துரோகம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நான் கேட்குறேன். என்னையை பற்றி மைனஸாக சொன்னியே, நீ என்னென்ன ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை மீடியாக்குள்ளே எடுத்து நீ பண்ணிக்கிட்டு இருக்க உன் கூத்தையும் நீ பண்ணுற காதல் லீலையும் அவர் முன்னால் படம் பிடிச்சி காட்டு, வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வா. அப்போ தானே அவருக்கும் தெரியும் நீ யாருங்கிற லட்சணம். நான் கேட்பேன்ல, நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி ஒன் சைடாக பேசி அவருக்கு உண்மையிலே சொன்னால், அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. உண்மையிலே அவருக்கு என் மேலே நல்ல அபிப்பிராயம் எப்போ இருந்து இருக்குது. இப்போயும் என்னை வாங்க போங்கங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டார். பதிலுக்கு நானும் அவரை வாங்க போங்கங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டேன். சாப்பிட வீட்டுக்கு போனால் கூட இப்போ எனக்கு ஞாபகம் வருது, எங்கள் அத்தை வீட்டுக்கு நாங்கள் போவோம், முதல்ல சாப்பாடை மருமகனுக்கு வை அப்படின்னு சொல்லி என்னையை உட்கார வச்சு சோறு போட்டு நல்லி எலும்பாக பிறக்கி வைப்பார், கறியாக வைப்பார், அள்ளி வைப்பார். சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் மாப்பிள்ள என் பொண்ணு நல்லாயிருக்கும், என் பொண்ணு நல்லா இருந்தால் தான் மாப்பிள்ள அவங்க பிள்ளைகள்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, என் பேர பிள்ளைகள்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அன்பானவர். இன்றைக்கி என்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போகிற அளவுக்கு அவர் மனசில், பிஞ்சு மனசில் நஞ்ச விதைச்சது யார்? இதுக்கு பதில் எனக்கு வேணுமா வேணாமா? அவர்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேனா. எதாக இருந்தாலும் மாமா நான் சிகரெட்டு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் அவர் முன்னால் கூட குடிக்க மாட்டேன்,
பிரியாணி சாப்பிட்டேன்னா பின்னால் போய் இப்போ எங்கள் அத்தை வீட்டில் வந்து ஒரு கொல்லைப்புறம் இருக்குது, அங்கே போய் நின்று தான் சிகரெட்டு குடிப்பேன். ஒரு வட்டம் யதார்த்தமாக உள்ளே வந்துட்டார், சிகரெட்டு வச்சிருந்த மேனிக்கு அப்படியே கையில் அப்படியே நசுக்கி குப்பை தொட்டியில் போட்டவன், கையெல்லாம் சுட்டு நெருப்பாகி போச்சு. அதை கூட பார்த்து எதுக்கு மாப்பிள்ள மரியாதை மனசில் இருந்தால் பத்தாதா, எதுக்காக சிகரெட்டை போட்டு இப்படி நசுக்கி கீழே போடுறீங்க, ஏன் இப்போ என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னவர். அவ்வளவு தூரம் அவருக்கு நான் மரியாதை கொடுப்பேன், அவர் எனக்கு மரியாதை கொடுப்பாரு. அப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருந்த எங்களை இந்த ஒரு படத்தில் மோகன்லால் விஜய் வருவாங்க தெரியுமா, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசு தான் ஜில்லா படத்தில், அதில் எப்படி அப்பாவும் மகனும் இருப்பாங்க, அதை மாதிரி நானும் என் மாமனாரும் நாங்கள் மாமனார் மருமகனே யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்பா புள்ளன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தோம். இவ தான் அதை கெடுத்து விட்டவ, யார், சுமிங்கிறவ. இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா கிட்ட பஞ்சாயத்து வச்சு இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனைக்கு முடிவு காணவான். இன்றைக்கி என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேங்க. எங்கள் மாமனார்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், வர்றேன், எனக்கு ஒரு 2 நாள் டைம் வேணும், இப்போ தான் நான் குற்றாலம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் எங்கேயுமே அலைய முடியலை, கால் கையெல்லாம் வீங்கி இருக்கு மாமா அப்படின்னு. நான் வேணால் தைலம் எதுவும் வாங்கி அனுப்பிவிடா மாப்பிள்ள, அமிர்தாஞ்சனம் இல்லைன்னா வாதகோடாரி தைலம் இல்லை கோடாங்கி தைலம் இல்லை நீலகிரி தைலம் ஏதாவது வேணுமான்டாரு. வேணாம் மாமா, இருக்கட்டும், நீங்கள் சொன்ன அன்பே போதும் மாமான்னு சொல்லிட்டு இப்போ அவருக்காக நான் நாளை கழித்து அவரை போய் பார்த்து என்னங்கிறது சுமியோடைய முகத்திரையே கிழிக்க போகிறேன். சுகைலுங்கிறவன் யாருங்கிறத வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்ற போகிறேன். மாமா முடிஞ்சால் பாருங்கள், இல்லையா உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், எனக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்துட சொல்லுங்கள் உங்கள் மகளை, நீங்களும் அதில் கையெழுத்தை போடுங்க. உங்கள் மக வாழ்க்கையில் நான் குறுக்கிட மாட்டேன், அவள் இப்போ இருக்கிற நிலைமையே வேறு, ஏதோ இலங்கையில் இருக்கானா, இவளுக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அவனை போய் காதல் கத்திரிக்கான்னு சொல்லி கண்ட கர்மாந்திரத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் கொள்ளு பேரை எடுத்துட்டீங்க, பேரனுக்கு பேரன் பிறந்துட்டான், இப்போ பார்த்து பாருங்கள், பேம்பர்ஸ் வைக்க வேண்டிய வயசில் இவ பாருங்கள் பேரனுக்கு பார்க்காம போய் காதல் பண்ணிக்கிட்டு திரியிறா அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாரு, கோபத்தோடு இருந்தார். அவருடைய அந்த செல்ஃபோனில் பேசும்பொழுதே அவருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப தடிச்சிச்சு, என்னையே இல்லை சுமியை. இவ்வளோ தூரமாக என்னை ஏமாற்றிருக்கா, நான் போய் வச்சுக்கிறேன் என்னான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், தயவுசெய்து எங்கள் மாமனாருக்கு வேணாம், விட்டுருங்க, தவறு செய்வது இயற்கை, உங்கள் மகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் சொல்லி நீங்கள் கண்டிக்கிறதுக்கு நீங்கள் துணிஞ்சிட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வேணாம், விட்டுருங்க. அவள் புத்தி அவ்வளவுதான், அவள் ஒரு சின்ன புத்திக்காரி. நம்ம யார், மேன்மக்கள் மேன்மக்கள். நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற பாசம் அன்பு என்னங்கிறது எனக்கு தெரியும், அந்த நாய்க்கு தெரியாது. அவளை நம்ம ஒரு பொருட்டாகவே எடுக்க வேணான்ட்டேன். அவருக்கு என்ன வேணுமோ, மாப்பிள்ளை திருப்பி வர்றீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஆட்டோ கன்சல்டிங் வச்சு தரவா, இல்லை ஏதாவது பெங்களூரில் ஏதோ ஊருக்கு போகிறீங்களா கேட்டார். வேணாம் மாமா, என் கையில் காசு நல்லா இருக்குது, இனிமேல் நான் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்திருக்கேன், இனிமேல் வந்து கஷ்டப்பட்டு இந்த வண்டி வாங்கி விற்கிறது அந்த வேலை இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. உங்கள் மக திருந்தி எனக்கு பொண்டாட்டியாக வந்தால் நான் வாழ்க்கை கொடுக்க தயார், இல்லாத பட்சத்துக்கு என்னை விட்டுருங்க, கம்பல் பண்ணாதீங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் இப்போ கூப்பிட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன், இனிமேல் எதுலேயுமே என்னை கம்பல் பண்ணாதீங்க. உங்கள் மகளை திருத்துறதுக்கு உண்டான வழியை பாருங்கள், அப்புறமா எதாக இருந்தாலும் என்கிட்ட வாங்கன்னு சொன்னேன். நீங்கள் சொல்கிறதும் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் இப்போ போயிருக்கிறாரு. வர்ற ஞாயிறு நான், என் பெரிய மையன், என் சின்ன மையன், என் பேரன், என் மாமனார் 5 ஆம்பளைங்க உட்காந்து சுமியோட விஷயத்தில் முக்கியமான முடிவை எடுக்க போகிறோம். இது உறுதி. இந்த ஞாயிற்றுக்கிழமை சுமிக்கு எண்டு காடா இல்லை தொடர போகிறேனாங்கிறத உங்கள் முன்னால் நான் உட்காந்து பேசி பஞ்சாயத்தை தீர்த்துட்டு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் சுமியை பற்றி ஒரு வார்த்தை நான் வீடியோவில் பேசினேன். இப்போ கூட சுமி சொல்லுவாள், எங்கள் மாமனார் வந்து ஒரு போட்டோ போட்டு ஒரு வீடியோ போட்டேன், உடனே அந்த அவர் போட்டோவை பார்த்தோன்னே மாமனாரை வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். கிடையவே கிடையாது. உங்ககிட்ட பேசிட்டு வந்த அடுத்த கணம் அவர் என்கிட்ட பேசினார், அவர் ஆதங்கத்தை பூரா கொட்டினார், அவர் அழுதது எனக்கு தெரியும். சரியா, இது மாமனாருக்கும் மருமகனுக்கும் உள்ள பிரச்சனை, தேவையில்லாமல் இதில் நீ ஊடால மூக்க நுழைக்காத. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு இறுதி முடிவு எடுக்கப்படும், ஓகேவா? பாய்.